ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நமக்கு எல்லா நன்மையும் நடக்கும். இதைத்தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிக்கலாமா? ஒரு குழந்தை நல்ல மார்க் எடுத்து ஏதோ ஒரு பெரிய எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோமே. ஊர் பேர் தெரியாதவங்களாம் அந்த குழந்தையை பாராட்டுவாங்க. நமக்கு வேண்டியவங்க நிறைய பேர் அதை பாராட்ட மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? பொறாமை. அந்த காலத்தில் வீட்டுக்குள்ளே ஆமை வந்தால் உருப்படாது வீடுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன ஆமை தெரியுமா? இந்த மாதிரி பொறாமை, இயலாமை இதெல்லாம் தாங்க. என்னால் இயலாது அப்படின்னு சொல்கிறவங்களால முன்னேற முடியாது. முயன்றுப்பார், முடியாது ஒன்றுமில்லை அப்படின்னு இளைஞர்களுக்கு நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கிறாரு. நம்ம மறுபடி கதைக்கு வருவோமே. நம்ம ஏதாவது நல்லதாக பண்ணுனா பாராட்டுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? பாராட்டுறதுக்குன்னு தனி மனசு வேணும் தெரியுமா? அது நிறைய பேர்கிட்ட இல்லை. அவங்கள கேட்டால் என்ன காரணம் தெரியுமா சொல்லுவாங்க? நான் அவனை பாராட்டிட்டேன்னா அவனுக்கு தலகணம் ரொம்ப ஏறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. அப்ரிஷியேட் பண்ணால் பண்ணுறவங்களுக்கும் நல்லது, கேட்குறவங்களுக்கும் நல்லது. ஒரு சின்னது சொல்லட்டுமா? சைக்காலஜிக்கலாக பார்த்தா யாராச்சும் ஒரு முரடாக இருக்க ஒரு பர்சனை நம்ம எடுத்துக்கோமே. அவன் எப்போவுமே தப்பாகவே செய்கிறான்னு வச்சுப்போமே. ஒரு நாள் நல்லதாக செஞ்சிட்டானா அவனை போய் பாராட்டி பாருங்களேன். அது அவனோட இதயத்தை சென்றடையுமாம் நம்ம பாராட்டு. அதுலேருந்து அவன் நல்லவனாக மாறுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம அவனுக்கு கொடுக்குறோம். இந்த சமுதாயத்துக்கு நம்ம நல்லதே செய்கிறோம் பாராட்டுறதுனால. பாராட்டுறவங்களுக்கும் நல்லது, பாராட்டு வாங்கிக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சி. அதனால் நம்ம நம்மளோட உலகிற்கு நம்மளோட பங்களிப்பு சின்னதாக கொடுக்குறோம். இதை வெளியில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம், வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு நாள் உங்கள் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு இன்றைக்கி நீ ரொம்ப நல்லா சமைச்சிருக்கேன்னு சொல்லுங்களேன். நாளைக்கு அடுத்த மெனு இன்னும் சூப்பராக நல்லா இருக்கும். உங்கள் குழந்தைக்கிட்ட போயிட்டு நீ இன்றைக்கி ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கியே, படிச்சிருக்கியே அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நாளைக்கு இன்னும் அது நல்லா படிக்கும். ஸோ பண்ணுறவங்களுக்கும் நல்லது, கேட்டுக்கிறவங்களுக்கும் சந்தோஷம். ட்ரை பண்ணி பார்ப்போமே நம்மளும் தான். வாழ்க வளமுடன். அன்புடன் சாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.